ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே இந்த புத்தாண்டோட புதிய நாளுக்கு வரவேற்கிறேன். வருஷத்தில் எல்லா நாளுமே புது நாள் தான். ஆனால் இந்த நியூ இயரோட முதல் நாள் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் எல்லாருக்குமே. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது இன்றைக்கி ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே புது நாளோட தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் வருஷத்தோட இந்த முதல் நாள் மட்டும்தான் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிற நாளாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நியூ இயரோட முதல் நாள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். அந்த நாளில் நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க, உங்களோட வார்த்தை என்னவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அது என்னடா ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா உங்களை இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறதா இருக்கும். உங்களோட இலக்கை நோக்கி கொண்டு போகிற உந்து சக்தியாக இருக்கும். அந்த வார்த்தையை நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இந்நேரம் எல்லோரும் முடிவு எடுத்திருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜிம்மில் கூட போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நியூ இயரில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜிம்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பாங்க. சிலர் வந்து இந்த வருஷம் அவங்களோட இலக்கு டிஎன்பிஎஸ்சியாக இருக்கும். குரூப் 4 பாஸ் பண்ணணும், குரூப் 2 பாஸ் பண்ணணும், குரூப் 1 பாஸ் பண்ணணும்னு இருப்பாங்க. ஏன்னா இந்த வருஷம் எல்லா எக்ஸாமே வருது. சிலர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எஸ்எஸ்சி பாஸ் பண்ணணும், சிலர் வந்து யூபிஎஸ்சி பாஸ் பண்ணணும். அப்படின்லாம் உங்களோட வார்த்தையை சூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எந்த வார்த்தையை சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அதில் நான் சொல்கிற இந்த வார்த்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஏன்னா எல்லாருமே நியூ இயர் அன்றைக்கி ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. அதை வந்து ஒரு வாரம் ட்ரை பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். அதை இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களோட அடையாளமாக இருக்கும். எல்லாராலையும் அதை கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆனால் அதை யார் ட்ரை பண்ணி பண்ணுறாங்களோ அவங்களோட அடையாளம் அந்த ஒரு வருஷமாக தான் இருக்கும். போன வருஷம் ஸ்டார்டிங் எப்போ நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இந்த வருஷம் அகைன் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கிளாஸஸ் வந்து ஒரு 2 வருஷமாக நிப்பாட்டி வச்சுருந்தேன். போன வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ முடிஞ்ச 2023 ஃபுல்லாக அதற்காகவே ட்ரை பண்ணேன். எவ்வளோ இடைஞ்சல் வந்திருந்தது, உடம்பு சரியில்லாமல் போச்சு, பர்சனல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நிறையா வந்திருந்தது. கிளாஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறப்ப தெரியும். அதெல்லாம் மீறியும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 2023 ஒரு மறக்க முடியாத ஒரு வருஷமாக தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் 2024 இந்த வருஷம் மறக்க முடியாத வருஷமாக அமையணும் அப்படின்னு சொல்லி என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு புது முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு அதற்கான செயலில் இறங்குவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ண மாட்டோம். யார் ஒருத்தவங்க கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சக்ஸஸே கிடைக்கும். கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா யார் ஒருத்தவங்க நிறையா விடாமுயற்சியோட ஒரே விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் வேணால் சக்ஸஸ் ஆன எல்லாருமே பாருங்கள், ஏதோ ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி திரும்ப அதையே தான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த ஒரு ஃபீல்டில் அவங்களால சிறந்து விளங்க முடியுது. அதனால தான் அந்த ஒரு ஃபீல்டில் அவங்களால பெஸ்ட்டை நிரூபிக்க முடியுது. நீங்கள் வேணால் சக்ஸஸ் ஆன எல்லாருமே பாருங்கள், உடனேலாம் சட்டுன்னு ஒரு சக்ஸஸ் கிடைச்சிடாது. அதுக்காக பின்னாடி நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க, கன்சிஸ்டண்ட்டாக அதையே ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த வருஷம் நீங்கள் என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த ஒரு முடிவை நோக்கி நிலையாக டெய்லி ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க. டெய்லி ஒரு சின்ன கல்லாக போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களை நோக்கி வரும். இந்த வருஷம் கடைசியில் அதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கண் கூட பார்ப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் இந்த வருஷம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மறுபடியும் ஒரு ஹாப்பி நியூ இயரோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.